2.5 ஆண்டு காலம் பாஜகவில் இணைந்தும் மக்கள் பணியாற்றுவதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலை இருந்தது. அந்த விதத்தில் தவைகாவில் இன்றைக்கு மாற்றத்தை தமிழகத்தில் உருவாக்கி ஊழலற்ற ஆட்சியை வழங்கவும், போதை கலாச்சாரத்தை ஒழிக்கவும், பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்கவும் சூளுரைத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர். அது மட்டுமல்ல, தவேகா இன்றைக்கு மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சியாக அடிமட்ட ஊழலை ஒழித்து கட்ட எல்லா முயற்சிகளும் எடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக விளங்குகிறது. ஆகையால் மக்கள் பணியாற்றுவதற்கு நிச்சயமாக இங்கு களம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் மக்களுக்காக உழைக்கும் இடத்தில் தொடர்ந்து பணியாற்றிய நான் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற அந்த மனதோடு மக்களோடு நெருங்கி வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியாக தவேகாவை நாம் பார்க்க இயலாது, ஒரு குடும்பமாக பார்க்க முடிகிறது. அமைச்சர்கள் எல்லோரும் சாமானிய மக்களாக இன்றைக்கு எல்லோரையும் அரவணைத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக ஒலித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து மக்கள் பணி ஆற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே என்னுடைய முடிவுக்கு என்னுடைய மக்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் ஆதரவு தெரிவித்து ஊக்குவிப்பார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. குறிப்பாக பாஜகவில் இணையணும் அப்படின்றதுக்காக தான் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்தீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கு காரணம்? மக்கள் பணியாற்றுவதற்காக பாஜகவில் இணைந்தும் அதற்குண்டான வாய்ப்பு என்பது கிடைக்காமல் 2.5 ஆண்டு காலம் மிகவும் நெருக்கடியில் இருந்து கொண்டிருந்த சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் தற்பொழுது தவேகாவில் சாமானிய மக்களும் மக்கள் பணி ஆற்ற முடியும் என்பதை தவேகா நிரூபித்திருக்கிறது. அந்த இடத்தில் என்னை போன்றவர்கள் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும், தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று உழைக்க வேண்டும் என்ற ஆவலோடு இருந்து கொண்டிருக்கிற என்னை போன்றவர்களை நிச்சயமாக செயலாற்றுவார்கள். தவேகாவின் தலைமையும் அதன் அமைச்சர்கள் எல்லோரும் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு பயனுள்ளவர்களாக நாம் வாழ்வோம் என்ற நம்பிக்கை இன்றைக்கு எனக்கு வந்திருக்கிறது. அந்த விதத்தில் தவேகாவில் என்னை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பாஜக சார்பில் விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியிடுறீங்க. அப்படி தோல்வியிட்டு இருக்கிற சூழ்நிலையில் அடுத்து வேற வழி இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் தான் நீங்கள் கட்சியில் இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எதிர்கட்சியிலிருந்து வருது. எந்த விமர்சனம் வந்தாலும் அதை பற்றி நான் பொருட்படுத்தவில்லை. குறிப்பாக மக்கள் பணி ஆற்றுவதற்கு ஒரு தளம் என்பது அவசியம். அது சரியான தளமாக இருக்க வேண்டும், அது ஊழலற்ற தளமாக இருக்க வேண்டும்.